திருச்சிற்றம்பலம். தெய்வச்செக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் 997. பத்தராய் பணிவார் சருக்கம். சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் புராணம். சித்தத்தை சிவன்பாலே வைத்தவர்கள் அவர்கள் சிவத்து அடைந்த சித்தத்தார். சிவயோக சமாதியினாலே முறைப்படி சிவத்தை உணர்ந்து கலந்து தன்னை மறந்திருக்கும் நிலை அது சிவயோக சமாதி என்று கூறப்படும். அது காஷை காண்டம், வாயு சம்ஹிதை, திருச்செந்தூர் அகவல் முதலான நூல்களிலும் சிவாகம சாஸ்திர நூல்களிலும் விரிவாக பேசப்பட்டிருக்கின்றன. அப்படி சித்தத்தை சிவன்பாலே வைத்தவர்கள் இம்மையிலேயே முக்தி பேற்றை அடைந்த ஜீவன் முக்தர்கள். இங்கு கூறப்பட்டிருக்கின்ற யோகம் அது சிவயோகம் என்று போற்றப்படும். சிவாகமங்களிலே 4 பாதங்கள் பேசப்படுகின்றன. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று. இதிலே வருகின்ற யோகம் சிவயோகம். இது பொதுவாக எல்லோருக்கும் தெரிகின்ற பதஞ்சலியின் அஷ்டாங்க யோகத்திலிருந்து வேறுபட்டது. பதஞ்சலியின் அஷ்டாங்க யோகம் அது மனோலயம் பற்றி அதனை முடிவாக வைத்து பேசுகின்றது. அகப்புற கரணங்கள் கருவிகள் எல்லாம் ஆன்மாவினிடத்திலே ஒடுங்குவதாக அமைவது பதஞ்சலியின் அஷ்டாங்க யோகம். ஆனால் இங்கே போற்றப்படுகின்ற சிவயோகம் அது சிவசரியை, சிவகிரியை, சிவயோகம் என்று படிநிலையிலே சோபான முறையிலே சிவ ஞானத்தை பெறுவதற்கு சாதனமாக அமைந்து அதன் மூலம் சிவஞானத்தை பெற்று சிவத்தோடு இரண்டர கலந்திருக்கும் நிலை. திருவாதவூரடிகள் புராணத்திலே திருப்பெருந்துறை சருக்கத்தில் சிவயோகத்தை பற்றி வருகின்றது. சாத்விகம், ராஜசம், தாமசம் என்ற 3 குணங்களையும் சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தங்களாகிய 5 புலன்களோடு சேர அடக்கி மூலவாயுவை எழுப்பி, அதாவது மூலாதாரத்திலிருந்து பிராணவாயுவை மேலே எழுப்புகின்ற இடை, பிங்களை என்ற 2 நாடிகளையும் நன்றாக அடைத்து சுஷும்னா என்ற சுழுமுனையாகிய நடுநாடியினை திறந்து தியானஸ்தானமாகிய ப்ரூ மத்தியில் சூக்ஷ்ம வகையால் செய்யப்படும் அனவரத தாண்டவ சிலம்பொலியோடு போய் தக்க அஞ்செழுத்து ஓர் எழுத்து உருவாகும் தன்மை, அதாவது ஸ்ரீபஞ்சாட்சரங்களும் அந்த 5 அக்ஷரங்களும் ஏகாட்சரமாகும் தன்மையினை ஞான கண்ணினாலே தரிசித்து திருவருள் சுரக்கும் பரவெளியின் கண் புகுந்து லயித்த சிவயோகிகள் அவர்கள் சிவசாரூபியத்தை அடைவார்கள் என்று திருவாதவூரடிகள் புராணம் கூறுகின்றது. முக்குணத்தை புலன் 5உடன் அடக்குதல் என்பது அவற்றை மனம் சென்ற வழி செலுத்தாமல் தடுத்து தாரணையில் நிறுத்துதல். இருவழியாகிய இடை, பிங்களை என்பதனை அடைத்து என்று கூறப்படவே அவை முன்பு திறக்கப்பட்டிருந்தன என்பது பெறப்படுகின்றது. ஒரு வழியை திறந்து என்று வருகின்றது. எனவே அந்த சுஷும்னா முன்னர் அடைக்கப்பட்டிருந்தது, அது திறக்கப்பட்டிருக்கின்றது என்பது பெறப்படுகின்றது. அப்படி இருந்து அஞ்செழுத்தை ஓரெழுத்தாக ஞான குருபரன் உணர்த்திய வழி கண்டு பராகாசத்தில் புக்கு அழுந்துதல் என்பது தியானிப்போன், அதாவது தியானிப்பவனாகிய ஆன்மா. தியானம் இந்த 2ம் தோன்றாமல் தியான பொருளாகிய சிவம் ஒன்றே விளங்க பெறுவது. இதனை மிக விரிவாக சிற்றம்பல நாடிகள் அருளிய திருச்செந்தூர் அகவல் பேசுகின்றது, விளக்குகின்றது. உண்மை மார்க்கம் என்று போற்றப்படுகின்ற சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதில் சரியை என்பது சரீர இந்திரிய தொழிலாகிய புறத்தொழில் மாத்திரையால் சிவாகம விதிப்படி சிவபெருமானுடைய உருவத்திருமேனியை நோக்கி செய்யும் வழிபாடு. கண் திரு உருவத்தை காண, காது இறைவனது குண மகிமையை கேட்க, வாக்கு வாழ்த்த, பாதம் திருக்கோயிலை வலம் வர, கை இறைவனை கைகூப்பித் தொழ, மற்ற இந்திரியங்களும் கரணங்களும் இந்த இந்திரியங்களின் வழியே நிற்கும். உண்மை பக்தி பெருகும். சரியை வழிபாடு செய்பவருக்கு சிவபெருமான் உருவத்திருமேனியிலே தயிரில் நெய் போல மறைந்து நின்று அருள் புரிவார். சிவச்சரியையானது அவாந்தர பயனாக ஸ்ரீகண்ட புவனம் முதல் சுத்த வித்தைக்கு கீழேயுள்ள அந்த புவன பதிகளினுடைய சிவலோகத்து சாலோக பதமுக்தியை தரும். அதோடு ஞானத்தை உதிப்பிப்பதற்கு சாதனமாக நின்று அந்த ஞானத்தினால் பரமுக்தியை பெறவும் வழி செய்யும். அடுத்ததாக இருக்கின்ற சிவக்கிரியை என்பது மந்த சக்தி நிபாத முற்றோர் விசேஷ தீட்சை பெற்று மனத்தை ஒருவாறு அடக்கியும் இந்திரியங்களின் வழி பெரிதும் செலுத்தியும் வழிபடுவதாகிய புறத்தொழில் மற்றும் அகத்தொழிலினால்
அருவுருவத் திருமேனியை வழிபடுவது. அகத்தே மனத்தினால் ஹிருதயத்தில் பூஜையும், ப்ரூமத்தியில் தியானமும், உந்தியில் ஹோமமும் செய்தலோடு வெளியே இந்திரியங்களினால் லிங்க வடிவில் லிங்கத் திருமேனியில் பூஜையும் அக்னியில் ஹோமமும் செய்து வழிபடுதல். இதனால் அந்தக்கரணங்களும் பொறிபுலன்களும் ஒருவழிப்பட்டு பூஜையில் கலந்து நிகழும். இந்த கிரியை நெறிக்கு அவாந்தர பலனாக இது சிவ சாமீபிய பதமுக்தியை தரும். அதோடு உண்மை ஞானத்தை பயப்பிக்கும் சாதனமாக நின்று அந்த உண்மை ஞானத்தினால் பரமுக்தியை பெறவும் வழி செய்யும். இவைகளை கடந்து மூன்றாவதாக வருவது சிவயோகம். அதுதான் இங்கே சித்தத்தை சிவன் பாலை வைத்தார் புராணத்திலே மிக விரிவாக பேசப்படுகின்றது, நுட்பமாக பேசப்படுகின்றது. சிவயோகம் இது அருவ வழிபாடு ஆகும். இந்திரியங்களின் வழியே செல்லும் மனத்தை ரேச்சக பூரக கும்பகங்களினாலே தடுத்து தன்வசப்படுத்தி ஒருமுனை செலுத்தி நிறுத்துவது யோகம் என்று பொதுவாக சொல்லப்படும். வடிவமில்லாத பதிப்பொருளை ஞானத்தினால் வழிபடுவதுதான் சிறந்த முறை. அந்த ஞான வழிபாட்டிற்கு ஆரம்ப வழியாக அமைந்தது இந்த யோக பாதம். இதிலே வருகின்ற ஞான யோகத்திலே வருகின்ற தியானம் அதற்கு சாதனமாக அமையும். யோகம் பயில்பவர்கள் இயம நியமங்களை அனுசரித்தே ஆக வேண்டும். அந்த மலம் தீர்வதற்கு உரிய சாதனங்கள் எப்பொழுதும் கைக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் திருநீறு தரிக்க வேண்டும். 7 கோடி மந்திர வடிவுகளை தியானிக்க வேண்டும். ஆலய வழிபாடு செய்ய வேண்டும். அன்னத்தை குறைத்தல், கறி, உப்பு, புளி, கைப்பு இவற்றை நீக்க வேண்டும். பசித்து உண்ண வேண்டும். பகலிலே துயிலாமை வேண்டும். இவைகளெல்லாம் நிச்சயமாக வேண்டப்படும் சாதனங்கள். கொலை முதலான இவைகளையெல்லாம் தவிர்த்தல், தீர்த்தல் அது சம்ஹார யோகம் என்று சொல்வார்கள். இது மாவிரதமும் ஆகும். யோகி அகசுத்தியின் பொருட்டு கடிந்தொழுக வேண்டிய பொது தர்மங்கள் இவை ஆகும். மூலமலமாகிய ஆணவமல காரியமும் உயிர்க்கு பகையாக இருக்கின்ற காமம், குரோதம் முதலான அரிஷ்ட வர்க்கங்களே மந்தகோள் எனப்படும் அசுரர்கள் ஆவார்கள். இந்த அசுர குணங்களை துரத்தி ஓட்டும் பொருட்டே தினந்தோறும் சந்தியாவந்தனத்தில் காயத்ரி மந்திரத்தை தியானித்து உச்சரித்து அம்மந்திர ஜலத்தை கையில் எடுத்து அம்பு போல எய்து அவற்றின் மீது தெளிப்பார்கள். காமம், குரோதம் முதலியவைகளை, இந்த 6 பகைகளை காமம், வெகுளி, மயக்கம் என்று 3ஆய் அடக்கி நீதி நூல்கள் கூறும். பிரணவ யோகம் என்று உள்ளது. ஆன்மாவில் இருக்கின்ற குற்றங்கள் நீங்கியதும் ஞானம் உதிக்கும். ஆனாலும் பழக்க வாசனை பற்றி பாசம் தாக்கினால் உதித்த ஞானம் தடைபடும். எனவே ஞானம் தடைபடாது இருக்கவும் பாச வாசனை நீங்கவும் ஏற்ற சாதனம் அது பிரணவ யோகம் ஆகும். உபனிஷத்துகளிலே மிக விரிவாக இது பேசப்படுகின்றது. கிருஷ்ண யஜுர்வேத கைவல்ய உபனிஷத் ஆத்மாவை அரணியாகவும் பிரணவத்தை உத்தர அரணியாகவும் வைத்து இடையறாமல் தியானம் என்ற கடைதலை பலமுறை அபியசிக்கும் பொழுது பண்டிதன் பாசத்தை ஒழித்துக் கொள்வான், முக்தி பெறுவான் என்று கூறுகின்றது. பிரணவபதியான சிவபெருமானது மீதானம் அது பிண்டத்திலே துவாதசாந்தமாகும். பிரணவம் என்ற ரதம், அதில் சாரதியாகிய குருவினது உபதேசத்தின் வழி நின்று பிரணவயோக நெறியினால் மேலே செல்ல வேண்டும். அதன் பின்னர் கேவல பாவன அதீதமும் சுஷுப்தா ஸ்தானமான ருத்ரோபாசனையும் வேண்டும். அதுவும் நழுவாமல் நழுவி நிற்கும் பொழுது அவனே தானாகவும் தானே அவனாகவும் நிற்கும் அறிவுமயமான அந்த இன்ப நிஷ்டை வந்து பொருந்தும். அதுவே சும்மா இருக்கும் நிலை. அதுவே தூங்காமல் தூங்கி சுகம் பெறுதல் ஆகும். இதனை ரிக்வேத நிர்வாண உபனிஷத் சிவயோக நித்ரை என்று அறிவுறுத்துகின்றது. முக்தியை அடைவதற்கு இந்த பிரணவயோகம் பரமசாதனம் ஆகும். திருநாவுக்கரசு பெருமானும் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்க கடைய முன்னிற்குமே என்று அருளி செய்திருக்கின்றார். ஸ்வேத அஸ்வதரம் முதலான உபனிஷத்துக்கள் பிரணவ மகாமந்திர அனுபூதி வாயிலாக பேரானந்த மோட்சமடையலாம் என்று கூறுகின்றன. இவ்வாறு சொல்லப்பட்டவையெல்லாம் சரியையில் யோகம் ஆகும். இதே போன்று கிரியையில் யோகம், யோகத்தில் யோகம், ஞானத்தில் யோகம் என்று 4 நிலைகள் இருக்கின்றன. அதில் கிரியையில் யோகம் என்ற 2வது பகுதி பின்வருமாறு விளக்கப்படுகின்றது. ப்ரூ மத்தியஸ்தானமாகிய ஆக்ஞாஸ்தானத்தில் மனம் அது தோன்றிய இடத்தில் ஒடுங்கியதாக தியான யோகத்திலே கண்டு பிராணவாயுவையும் இயக்கமில்லாமல் நிறுத்தி அஞ்ஞானமாகிய இருளை அகற்றி
ஒளிமயமான ஞானத்தினால் இறைவனது திருவடியை தியானித்துக் கொண்டிருக்கும் தன்மை அது கிரியையில் யோகம் என்று கூறப்படுகின்றது. மூச்சு விடும் பொழுது பிராணவாயு 12 அங்குலம் வெளியே செல்லும். மூச்சு வாங்கும் பொழுது 8 அங்குலம் மீண்டும் வரும். எஞ்சிய 4 அங்குலம் மீண்டு வராமல் பிரிந்து போய்விடும். அவ்வாறு பிரிந்து போவதனால் ஒரு பிறவியில் நியதி என்று விதிக்கப்பட்ட வயது குறைவதோடு உடலும் தளர்ச்சியடைந்து அழியும். எனவே அப்படி உடல் அழியாமல் காப்பாற்றுவதற்கு சாதனைகள் கூறப்படுகின்றன. பிராணன் என்பது பிராணவாயுவை குறிக்கும். மூலாதாரத்தின் மேல் உள்ள மேல் நோக்கிய முக்கோணத்தின் உள்ளே ஓம்காரத்தின் அடியாய் கோணத்தின் கீழே விளிம்பின் நடுவில் தோன்றி நேரே சுஷும்னாவில் ஓடும் அளவில் அந்த சுஷும்னா அடைபட்டிருப்பதால் சுஷும்னா வழியே ஓடாமல் ஒரு பொழுது இடை நாடியிலும் ஒரு பொழுது பிங்களை நாடியிலும் ஓடி கணுக்களிலெல்லாம் இடறி இந்த பிராணவாயு சிதறி மேலே போய் கபாலத்தை சுற்றி நாசியில் புறப்படும். இந்த இடை பிங்களை சுஷும்னா இந்த மூன்றுமே பிராணவாயுக்கு உரிய நாடிகள். இந்த பிராணவாயு நாசியில் 12 அங்குலம் புறப்பட்டு 4 அங்குலம் கழிந்து செல்ல மிச்சம் இருக்கின்ற 8 அங்குலம் மட்டும் உள்ளே அடங்கும் என்று பார்த்தோம். வெளியே கழிந்து செல்கின்ற இந்த 4 அங்குல நட்டத்தை சமமாக்கும் முகமாக செய்யப்படுவது வாசியோகம். ஒரு நாளில் வெளியேறும் சுவாசம் 21,600. இதில் மீண்டும் வரும் சுவாசம் 14,400. மீண்டும் வராமல் பிரிந்து போகும் சுவாசம் 7,200. இந்த நாள்தோறும் பிரிந்து போகும் சுவாசத்தினால் வாழ்நாள் குறைகின்றது, ஆயுள் குறைந்து முடியும். அந்த சுவாச நஷ்டத்தை சமமாக்கும் விதத்தை யோக நூல்கள் கூறுகின்றன. 32 மாத்திரை ரேச்சகம், 16 மாத்திரை பூரகம், 64 மாத்திரை கும்பகம் என்று செய்யும் பொழுது இது சமம் ஆவதை காணலாம். இந்த பிராணாயாம யோகத்திற்கு, அதாவது 4 அங்குலம் கழியாமல் சென்ற அத்தனையும் திரும்ப உள்ளே வாங்குவது, அது அழியாது தடுத்தல் என்று சொல்லப்படும் பிராணாயாம யோகம் ஆகும். இனி 72,000 நாடிகள் இருக்கின்றன. இதிலே சிறந்த நாடிகள் 10. அவைகளை தூய்மைப்படுத்தி அந்த 10 நாடிகளின் உள்ளேயும் புகுந்து ஓடும் வாயுக்கள் 10னையும் நிறுத்தும் விதத்தினை நூல்கள் கூறுகின்றன. நாடிகள் என்பவை குழல் போன்று இருப்பவை, உள்ளே ஆகாயம் இருக்கும். 72,000 நாடிகள், அவற்றின் ஊடே ஓடும் வாயுவும் 72,000. அதிலே சிறந்த நாடிகள் 10. அவை இடை, பிங்களை, சுஷும்னா, காந்தாரி, அத்தி, சிங்குவை, அலம்புடை, புருடன், சங்கினி, குகுதம் என்பனவை. இந்த 10 நாடிகளில் வழியே ஓடும் வாயுக்கள் 10. அவை பிராண, அபான, வியான, உதான, சமான, நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன் என்பன ஆகும். இந்த 10 நாடிகளிலும் வாயுவை நிறுத்துதல், அது 10 நாடியும் ஒக்க வாங்குதல் என்ற பிராணாயாம யோகம். இப்படி சொல்லப்பட்ட அந்த 10 நாடிகளிலும் சுஷும்னா நாடியே இது வீணா தண்டுக்கும் உடம்புக்கும் ஏனைய நாடிகளுக்கும் நடுவாக இருக்கின்ற நாடி. இத்தகைய சுஷும்னா நாடியின் இருபக்கமும் இருப்பவை இடா, பிங்களா நாடிகள். சுஷும்னா நாடி என்பவை சாம்பவி சக்தியாகிய இந்த நாடி. இது எல்லா நாடிகளிலும் சிறந்தது. பறை எனப்படும் நாடி இது பரத்தில் ஒடுங்குவதாகவும் மலத்தில் நீங்கியதாகவும் பிரம்ம வடிவாய் நிற்பதாகவும் இருப்பதனால் இதற்கு பிரம்மநாடி என்று பெயர். மூலாதார சதுரத்துள் மேல் நோக்கி இருக்கும் முக்கோணத்தின் உள்ளே, முக்கோணத்தின் கீழ் இரு கோணங்களுக்கும் நடுவே அத்ரிசோனத்தின் கீழ்கொடியை பற்றி ஓங்காரம் போல வலது பக்கமாக வளைந்து கீழே சென்று மடிந்து ஓம்காரத்தின் நடுவே பிளந்து புறப்பட்டு திரிகோண தலையாலே நேரே நின்று பிரம்மதண்டம் எனப்படும் முள் எலும்பின் ஊடே போய் கபாலத்தை முட்டி நிற்கும் இந்த சுஷும்னா. சுஷும்னையின் நடுவில் நாபியில் முட்டை வடிவமாக விளம்பினி நாடி இருக்கின்றது. அதில் 72,000 நரம்புகளும் தோன்றி உரி போல மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் குறுக்கேயும் ஓடும். சுஷும்னா நாடியின் அடி அது பிளவுபட்ட மூங்கில் குழல் போன்று இருக்கும். குழலுக்குள்ளே குழலை சொருகினால் போன்று இந்த சுஷும்னா நாடியின் உள்ளே சித்திர நாடியும் சித்திர நாடியின் உள்ளே வஜ்ர நாடியும் இருக்கும். இந்த சுஷும்னா நாடியை தொடர்ந்து நிற்பது குண்டலி சக்தியாகும். சுஷும்னா நாடியின் உடல் அது ஸ்தூலம், சூக்ஷ்மம், பரம் என்று 3 விதமாக இருக்கும். சுஷும்னா நாடியின் ஸ்தூல வடிவம் மூலாதாரத்து வீரியம், அதனுடைய சூக்ஷ்ம வடிவம் புரூமத்தியம், அது பிந்து, அதனுடைய பரவடிவம் அது சந்திரமண்டலத்து அமுதம்.
மூலாதாரத்திலிருந்து பிரம்மரந்திர பரியந்தமும் பிரம்மரந்திரத்திலிருந்து மூலாதார பரியந்தமும் தொடர்ந்து இடைப்பிங்கலைகளின் நடுவே சூரிய வடிவாய் விளங்கி நிற்பது சுஷும்னா நாடி. இனி இடா மற்றும் பிங்களை நாடிகள். மூலாதாரத்தில் மேல் நோக்கிய முக்கோணத்தின் கீழ் இடது கோண மூலையில் இடை என்னும் நாடியும் கீழ் வலது கோண மூலையில் பிங்களை எனும் நாடியும் எழுந்து மேலே ஓடும் சுஷும்னாவை இச்சித்து இந்த இரண்டு நாடிகளும் தொடர்ந்து மாறி மாறி சுற்றி கோணத்தலை அளவிலே ஒரு வளைவு, நாபியில் உள்ள விளம்பினி நாடியில் கோர்க்கப்பட்டவனாய் ஒரு வளைவு, ஹிருதயத்திலே ஒரு வளைவு, கண்டத்தில் ஒரு வளைவு, நெற்றியிலே ஒரு வளைவுமாக வளைந்து மேலே சுஷும்னா நாடியை விட்டு விழுந்து நாசி நுனியிலே தங்கும் இந்த இரண்டு நாடிகள். இந்த வளைவுகளுக்கு பஞ்சக்கிரந்தி என்று பெயர். 5 இடங்களிலே நாம் பார்த்தோமே, இந்த வளைவுகளுக்கு பஞ்சக்கிரந்தி என்று பெயர். இடது நாசியை பற்றி நிற்பது இடா, இதன் அதிதெய்வம் சந்திரன். இடது நாடியின் உள்ளே இருக்கின்ற காற்று குளிர்ச்சியானது. வலது நாசியை பற்றி நிற்பது பிங்களா, இதன் அதிதெய்வம் சூரியன். பிங்களை நாடியின் உள்ளே இருக்கின்ற காற்று வெப்பமானது. எனவே 72,000 நாடிகளுள் சிறந்தவை இடா, பிங்களா, சுஷும்னா என்ற இந்த மூன்றும் தான். இவைகளில் தனித்தனி பிராணவாயுவை ஏற்றுதல், அது பிரித்தல் எனும் பிராணாயாம யோகம் ஆகும். இனி அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் ஆகியவற்றிலேயும் பிராசாத கலை வழியிலேயும் முச்சரமும் நேரே புகுந்த நாசி நுனியிலேயும் வாயு மேல் ஏறியும் கீழ் இறங்கியும் சுற்றுவட்டமாய் திரியும் அந்த இயல்புகள் கூறப்படுகின்றன. அக்னி, சூரியன், சந்திரன் என்பவை அந்தந்த மண்டலங்களை குறிக்கின்றன. அக்னி மண்டலம் அது மூலாதாரம், சுவாதிஷ்டானம் என்ற 2 ஆதாரங்களை வியாபித்து இருக்கும். சூரிய மண்டலம் அது மணிப்பூரகம், அநாகதம் என்ற 2 ஆதாரங்களை வியாபித்து இருக்கும். சந்திர மண்டலம் அது விசுக்தி, ஆக்ஞை என்ற 2னையும் அவற்றின் மேல் உள்ள உச்சி பாகத்தையும் வியாபித்து இருக்கும். இந்த மண்டலங்களிலும் பிராசாத கலை வழியிலேயும் கலைகள், அவை பிராசாத கலைகள் என்று 16 கலைகள் இருக்கும். மேதா கலை, அர்க்கீச கலை, விஷகலை, பிந்து கலை, அர்த்தச்சந்திர கலை, நிரோதி கலை, நாதகலை, நாதாந்த கலை, சக்தி கலை, வியாபினி கலை, வியாமரூப கலை, அனந்தை கலை, அநாதை கலை, அனாச்சிருதை கலை, சமனை கலை, உண்மனை கலை என்று மேதா முதல் உண்மனா வரை 16. அது பிராசாத கலைகள். பிராசாதம் என்னும் சொல் சிவஞானமாகிய கதியினை தருவது என்ற பொருளை தரும். மேலே சொன்ன 3 மண்டலங்களில் வாயுவை செலுத்துதல் மண்டலத்து ஆக்கல் என்ற பிராணாயாம யோகம், பிராசாத வழியில் வாயுவை செலுத்துதல் கலை வழியின் நிறுத்தல் என்ற பிராணாயாம யோகம். முச்சரமும் நேரே புக்க இடம் என்று வருகின்றது. சரம் என்பது சுவாசம், முச்சரம் என்பது இடது பக்க நாடியாகிய இடையில் நடத்தல், வலது பக்க நாடியாகிய பிங்கலையில் நடத்தல், நடுவே நிற்கும் நாடியாகிய சுஷும்னையில் நடத்தல் என்பது இந்த 3 சுவாச இயக்கம். இடா, பிங்களா, சுஷும்னா 3 மூலாதாரம் தொட்டு 6 ஆதாரங்களிலும் 3 மண்டலங்களிலும் ஊடுருவி முட்டி நின்று இடா, பிங்களா 2ம் சுஷும்னையில் இணங்கி மேல் கீழாக சுற்றி திரியும். இனி குண்டலினி என்ற பாம்பு, அது வால் மேலாகவும் தலை கீழாகவும் வட்டமிட்டு மூச்சு விட்டு தூங்குவது போன்ற இந்த குண்டலினி. இது மூலாதாரத்தில் இருந்து எழுந்து மேல் நோக்கி சுஷும்னா நாடியின் ஊடாகச் சென்று சிவஞானத்தை உதிப்பித்து அந்த ஞானத்தினால் முக்தியினை கொடுக்கும். இது குண்டலி யோகம் என்று கூறப்படுகின்றது. குண்டலி என்பது ஒரு தலையும் ஒரு வாலும் கொண்ட பாம்பின் வடிவமுள்ள சக்தி. அது மூலாதாரத்தில் உள்ளது. அது கிட்டத்தட்ட முருகனது கையில் இருக்கும் வேல் போன்று அமைப்பு. முருகனது வேலாயுதத்தையே முருகனாக வைத்து வணங்கும் மரபு பற்றி குண்டலினி சக்தியை முருகனாக கூறுவார்கள். குண்டலியாம் சிவகுகன் தினம் வருக என்று தேவராய சுவாமிகள் கந்தசஷ்டி கவசத்திலே கூறியிருப்பதை நாம் நினைவு கூறலாம். இந்த குண்டலினி மண்டலமிட்டு இருக்கும், 3½ சுற்று வட்டமிட்டு இருக்கும். குண்டலினி சக்தியின் உட்சுவாச நிட்சுவாச சப்தங்களே அஜபா மந்திரம் ஆகும். குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் என்று விநாயகர் அகவல் இதனை கூறுகின்றது. யோக மரியாதையை அறிந்த யோகிகளிடத்தே இந்த மூலக்கணல் என்பது குண்டலினி சக்தியை தாக்கும். காற்றை உறுதியாக உடலின் உள்ளே தடுத்து அசைப்பிக்கும் உபாயத்தை பயின்று அசைக்கும் பொழுது ஒளியோடு கிளம்பும் மூலக்கணல் அது குண்டலினி சக்தியை தாக்கும். அந்த குண்டலினி ஊர்துவ முகமாக எழுப்பப்படும்.
மூலாதார கமலத்திலிருந்து தாமரை தண்டின் உள்ளே விளங்கும் மெல்லிய நூலைப் போல அதிசூக்ஷ்மமாய் மின்னல் கொடி போல பிரகாசித்துக் கொண்டு புறப்பட்டு முதுகெலும்பு அந்த முள்ளந்தண்டின் ஊடே வீணா தண்டின் ஊடே மேல் நோக்கி நடந்து செல்லும். காற்றோடும் நெருப்போடும் சேர்ந்த அந்த குண்டலினி சக்தி சுஷும்னா வழியில் உள்ள பிரம்ம கிரந்தத்தை அறுத்து மேலே சென்று, விஷ்ணு கிரந்தத்தையும் அறுத்து அதனுக்கும் மேலே சென்று, ருத்ர கிரந்தத்தையும் அறுத்து அடைந்து நிற்கும். அதற்கும் மேலே சென்று புரூ மத்தியிலே பிந்துஸ்தானத்தை அசைக்கும். அப்பொழுதே சூரிய சந்திரரின் ஐக்கியம் உண்டாகும். இவ்வாறு வீணா தண்டின் ஊடே செல்லும் சுஷும்னா நாடியின் ஊடாக மேல்நோக்கி புறப்பட்ட குண்டலினி சக்தி பராகாச வெளியில் ஞானச்சந்திர மண்டலத்தின் உள்ள 1000 இதழ் தாமரை மலரை அடைய ஞானம் உதிக்கும். ஞானத்தினால் பாசக்ஷயமும் சிவபோகமும் உண்டாகும். இந்த பராகாசம் என்பது லலாடத்துக்கு மேலே கபாலத்தின் ஊர்துவ பாகத்தின் இறுதியில் 2 அங்குலத்திற்கு மேல் உள்ள துவாதசாந்தம் என்னும் பிரதேசம் ஆகும். எனவே அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் எனப்படும் 3 மண்டலங்களையும் முறையே அடி நடு முடியால் இணைத்து மூலாதார முதல் பிரம்மரந்திரம் வரை நீண்டுள்ள வீணாத்தண்டின் உள்துளையூடே புகுமாறு அந்த குண்டலினி சக்தியை அசைத்து மேலே எழுப்பும் கொள்கை இது என்று விளக்கப்படுகின்றது. 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி என்று விநாயகர் அகவல் இதனை கூறுகின்றது. உபாசனா மார்க்கத்தாலும் குண்டலினியை எழுப்பலாம் என்றும் கூறுவார்கள். தொடர்ந்து சிவ யோகத்தை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.